வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பீகாரை காங்கிரஸ் கட்சி நீண்ட காலம் ஏழ்மையில் வைத்திருந்தது. பீகாரின் வளர்ச்சி பயணத்தை தடுக்க சிலர் தயாராக உள்ளனர் என பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மீண்டும் தமிழகம் வருகை. நாட்டில் ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் விரைவில் வரும் என அமித்ஷா பேசியதற்கு ஆங்கிலம் அதிகாரம் மொழி என ராகுல் காந்தி விமர்சனம். கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 4 புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 41வது கூட்டம் டெல்லியில் வரும் 27ஆம் தேதி கூடுகிறது. தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளால் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. இஸ்ரேல் ராணுவம் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகாரை காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக ஏழ்மையில் வைத்திருந்தது என்றும் பீகாரின் வளர்ச்சி பயணத்தை தடுக்க சிலர் தயாராக உள்ளனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பீகார் சென்றுள்ளார். பீகாரின் சிவான் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பல கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினர். நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர்கள் சௌராட் சௌகான், விஜயகுமார் சின்ஹா உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது, நான் வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று நாடு திரும்பினேன். எனது வெளிநாட்டு பயணத்தின் போது இந்தியாவின் வளர்ச்சி குறித்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர் என்று கூறினர். உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என நினைக்கிறேன். நாடு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை பெற பீகாரின் பங்கு முக்கியம் என்றும் பீகாரின் காட்டாட்சியை கொண்டு வந்தவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பை எதிர்பார்க்கின்றனர் என்றும் உங்கள் பிள்ளைகளை சிறந்த எதிர்காலம் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் பீகாரின் வளர்ச்சி பயணத்தை தடுக்க சிலர் தயாராக உள்ளனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மீண்டும் தமிழக வர உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜகவை தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக மாற்ற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்தில் கொண்டு சமீபத்தில் அமித்ஷா சென்னை வந்து அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 7, 8ஆம் தேதிகளில் மதுரையில் முகாமிட்டு தமிழக பாஜக தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழகத்தில் பாஜகவை மிக பிரம்மாண்டமாக வளர்க்க வேண்டும் என்றும் கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் இதை ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாதமும் நான் தமிழக வருவேன் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் விரைவில் வரும், அது வெகு தொலைவில் இல்லை என்றும் அமித்ஷா பேசியதற்கு உலகில் தாய்மொழியைப் போலவே ஆங்கிலமும் மிக முக்கியமானது அதிகாரம் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். IAS அதிகாரி அசுதோஷ் அக்னிஹோத்ரி எழுதிய மெயின் போன் சுயம் குட்சாகர்ஹன் என்ற புத்தகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் நேற்று வெளியிட்டு பேசினார். அப்போது அக்னி மொழிகளால் இந்தியாவை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்றும், ஏனெனில் ஒருவரின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மதத்தை அந்நிய மொழியில் புரிந்து கொள்ள முடியாது என்றும், இந்த நாட்டில் ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் விரைவில் வரும், அது வெகு தொலைவில் இல்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் ஆங்கிலம் குறித்து அமித்ஷா பேசிய கருத்திற்கு ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசும்போது, இன்றைய உலகில் தாய்மொழியைப் போலவே ஆங்கிலமும் மிக முக்கியமானது. ஆங்கிலம் என்பது அவமானம் அல்ல, அதிகாரம் என்றும், ஆங்கிலம் கை விலங்குகள் அல்ல, விலங்கை உடைக்கும் கருவி என்றும், ஏழைகள் கேள்வி கேட்பதையோ முன்னேறுவதையோ பாஜக விரும்புவதில்லை எனவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இக்கல்வியாண்டில் உயர்கல்வித்துறையின் சார்பில் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகளின் உயர்கல்வி தேவையை நிறைவு செய்ய பொருட்டு 2025-26ஆம் ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது.
அந்த அறிவிப்பின்படி 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் செயல்படும் வகையில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே மாதம் 26ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக வரப்பெற்ற கோரிக்கைகளின் அடிப்படையிலும் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையிலும் இக்கல்வியாண்டில் உயர்கல்வித்துறையின் சார்பில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய 4 இடங்களில் கூடுதலாக 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவா வேலு, கோவி செலியன், தலைமை செயலாளர் முருகானந்தம், உயர்கல்வித்துறை செயலாளர் சமயமூர்த்தி, கல்லூரி கல்வி ஆணையர் சுந்தரவள்ளி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 41வது கூட்டம் டெல்லியில் வரும் 27ஆம் தேதி கூடுகிறது. கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநில அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். தமிழகம், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினைக்கு தீர்வு காண காவிரி மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஆணையத்தின் சார்பில் அடுத்த கூட்டம் நடத்தப்பட்டு தொடர்புடைய மாநிலங்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 40 கூட்டங்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 41வது கூட்டம் டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் அதன் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் வரும் 27ஆம் தேதி கூடுகிறது. கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநில அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திறக்கப்படும் நீர் தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூலை மாதத்திற்கு 31.24 டிஎம்சி நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளால் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது என்று இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடந்த 7 நாட்களாக தாக்குதல் நீடித்து வருகிறது. ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானை கடந்த வாரம் இஸ்ரேல் தாக்கிய நிலையில் ஆபரேஷன் ஷூட் ஃப்ராமில் என்ற பெயரில் ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. கொத்து குண்டுகளை உற்பத்தி செய்தல், சேமித்து வைத்தல், மாற்றுதல் மற்றும் பயன்படுத்துவதை தடை செய்வதற்கு ஒரு சர்வதேச ஒப்பந்தம் 2008இல் கையெழுத்தானது. இந்த நிலையில் ஈரான் தங்கள் எல்லையில் கொத்து குண்டுகளை ஏவியதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. பொதுமக்களுக்கு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் தடை செய்யப்பட்ட குண்டுகளை ஈரான் பயன்படுத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மேக் இன் இந்தியா திட்டத்தை வேகப்படுத்த வேண்டும் என்று கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருகிறது எனவும் இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு ட்ரம்ப் தான் காரணம் என்று கூறி வருகிறார் எனவும், ஆனால் நமது பிரதமர் நரேந்திர மோடி எந்த குரலும் கொடுக்கவில்லை எனவும், இது தொடர்பாக பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும், மேக் இன் இந்தியா திட்டத்தை வேகப்படுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்தார். எக்ஸ் வலைதளத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்பிய திமுக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். திமுக ஐடி விங் தலைவரும் அமைச்சருமான டி.ஆர்.பி. ராஜா எக்ஸ் வலைதள பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கும் வகையில் கருத்து பதிவிட்டதற்கு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வடசென்னையில் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பாஸ்கரன் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். புகார் மனு அளித்த பின் அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக ஐடி விங் தலைவரும் அமைச்சருமான டி.ஆர்.பி. ராஜா எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது தவறாக கீழ்த்தரமாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் விமர்சித்துள்ளது கண்டனத்திற்குரியது என்றும், எங்கள் கட்சி தலைவரை விமர்சிப்பதற்கு டி.ஆர்.பி. ராஜாவிற்கு தகுதியில்லை என்றும் தெரிவித்தார். செங்கத்தில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடக்க விழாவில் தலைமை செயலகத்தில் இருந்தவாறே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கல்லூரியை திறந்து வைத்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த மாதம் புதிதாக அறிவிக்கப்பட்ட செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு இந்த ஆண்டு மாணவ மாணவிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 2025-26 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அதன் எதிரொலியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி, கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் உயர்கல்வித்துறையை சார்ந்த அலுவலர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் செங்கம், ஊத்தாங்கரை, கள்ளக்குறிச்சி, கலசப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், செங்கம் பகுதி மக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லியில் நடைபெற்ற நீதிமன்ற குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் புதிதாக பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். பூந்தமல்லி நீதிமன்ற குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நீதிமன்ற வளாகத்தில் சங்கத்தின் தலைவர் தாமஸ் பர்னாபஸ், செயலாளர் ரஞ்சித் குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து பார் பெஞ்ச் கூட்டம் நடத்தி வழக்கறிஞர்களின் குறைகளை நீதிபதிகள் கேட்டு அறிய வேண்டும், காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துவதை கண்டித்து கண்டன தீர்மானம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொதுக்குழு கூட்டத்தில் பொருளாளர், நூலகர், இணை செயலாளர், துணைத் தலைவர் உள்ளிட்டோர் பல்வேறு பொறுப்புகளுக்கும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இதில் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். LIC நிறுவனத்தை தனியார் மையமாக்கும் மத்திய அரசை கண்டித்து திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கமிட்டியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். LIC நிறுவனத்தை தனியார் மையமாக்கும் மத்திய அரசை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர தலைவர் துரை மணிகண்டன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் LIC நிறுவனத்தை தனியார் மையமாக்குவதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தினர். இதில் வடக்கு காங்கிரஸ் தலைவர் பரமசிவன், மாவட்ட துணைத் தலைவர் காஜா மைதீன், தேசிய ஒருமைப்பாட்டு தலைவர் அப்துல் ஜபார், அப்துல் ரகுமான், முத்தையார் அலியார், நாகலட்சுமி, கிழக்கு மண்டல தலைவரும் மாநகராட்சி உறுப்பினருமான கார்த்திக் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அனைத்து பகுதி மக்களும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தி வருகிறார் என்றும் திண்டுக்கல்லில் நடைபெற்ற திண்டி தொழில் வனம் என்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழில்கள் தொடங்க ஆர்வம் உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் திண்டி தொழில் வளம் என்கின்ற தலைப்பில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பேசினார். அப்போது நாட்டின் வளர்ச்சியிலும் மாநிலத்தின் வளர்ச்சியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தொழில் வளம் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவும், ஒரு வளர்ச்சியின் நோக்கம் மற்றும் வளர்ச்சியின் விளைவுகள் அனைத்தும் தரப்பு மக்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில் இருப்பதால் வளர்ச்சி என்பதை அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் என்றும், தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அனைத்து பகுதி மக்களும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தி வருகிறார் என்றும், அந்த வகையில் தூத்துக்குடி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சி, சேலம், ஈரோடு ஆகிய இடங்களில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளனர் எனவும், திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் விவசாயம் சார்ந்த மாவட்டமாக இருக்கின்றது எனவும், இங்கு 9,000க்கும் மேற்பட்ட சிறு குறு பெரிய நிறுவனங்கள் உள்ளனர் என்றும், சுமார் 1,50,000 பேர் தொழிற்சாலை நிறுவனங்களுடன் செயல்பட்டு வருகின்றனர் எனவும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்தார். திமுக IT விங் மாநில செயலாளரும் அமைச்சருமான TRP ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சியில் காவல்துறை ஆணையர் மற்றும் கண்காணிப்பாளரிடம் அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். கீழடி அகழாய்வு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கிண்டலடிக்கும் வகையில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் சமூக ஊடகங்களில் கேலி சித்திரம் வரைந்து பதிவிட்ட திமுக IT விங் தரப்பினருக்கும் அதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அமைச்சரும் திமுக தொழில்நுட்ப பிரிவு செயலாளருமான TRP ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் காவல்துறையினரிடம் அதிமுகவினர் புகார் மனு அளித்து வருகின்றனர். அதன்படி திருச்சியில் மாவட்ட காவல்துறை
காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி, தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான குமார் ஆகியோர் திருச்சி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். இதுபோன்று திருச்சி மாநகர அதிமுக சார்பில் மாநகர செயலாளர் சீனிவாசன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் காவல் துணை ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த செயலை செய்த அதிமுகவினுடைய நிர்வாகிகளுடைய மனம் புண்படக்கூடிய அளவிற்கும் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செயலை செய்த டிஆர்பி ராஜா மீதும் அதை பகிர்ந்த திமுகவினுடைய நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த பதிவை உடனடியாக சமூக வலைதளங்கள் அனைத்து இதில் இருந்தும் நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக ஐடி விங் சார்பாக நாங்கள் மனு அளித்திருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து சமூக வலைதளத்திலும் முகநூல் பக்கத்திலும் அவதூறாக சித்தரித்து அவரை நிர்வாணமாக படம் வரைந்து பதிவிட்டுள்ள டிஆர்பி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை தலைமை இயக்குநரிடத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்எம் பாபு முருகவேல் புகார் மனு அளித்தார். தமிழக அரசு தொழில்துறை அமைச்சரும் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில செயலாளருமான டிஆர்பி ராஜா மீது காவல்துறை தலைமை இயக்குநரிடத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான கழக சட்ட ஆலோசனை குழு உறுப்பினருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்எம் பாபு முருகவேல் புகார் மனு அளித்தார். அதில் திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சமூக வலைதளத்திலும் முகநூல் பக்கத்திலும் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து அவரை நிர்வாணமாக படம் வரைந்து மிகவும் மோசமான வகையில் டிஆர்பி ராஜா பதிவிட்டுள்ளார் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்எம் பாபு முருகவேல் வலியுறுத்தியுள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறை தலைமை இயக்குனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் என்றும் தவறும் பட்சத்தில் டிஆர்பி ராஜா ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக அவர் செயல்பட்டு இருக்கிற காரணத்தினால் அவர் பதவியை ஏன் நீக்கக்கூடாது என்ற கேள்வியை எழுப்பி தமிழக ஆளுநரை சந்திப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்எம் பாபு முருகவேல் தெரிவித்தார். வேலூரில் செயல்படும் கிறிஸ்டியன் மருத்துவக் கல்லூரியில் உலகம் முழுவதிலும் இருந்தும் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் 3 நாள் கருத்தரங்கு இன்று தொடங்கியது. இந்திய மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொள்ளும் 21ஆம் ஆண்டு கருத்தரங்கம் வேலூரில் உள்ள கிறிஸ்டியன் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள கருத்தரங்கில் உலகம் முழுவதிலும் இருந்தும் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு இதயம், இரத்தம், கொதிப்பு, சர்க்கரை பாதிப்பு உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் விவாதித்தனர். டாஸ்மாக் நிறுவனம் காலி பாட்டில்களை உடனடியாக திரும்ப பெறும் திட்டத்தை தமிழக அரசு கொண்டுவர வேண்டும் என தமிழ்நாடு பாட்டில் வியாபாரிகள் நலச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு பாட்டில்கள் வியாபாரிகள் நலச்சங்கத்தின் மதுரை மண்டல ஆலோசனை கூட்டம் மதுரை மாட்டுத்தாவணி அருகே தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. மதுரை மண்டல தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் ஆர்.வி. ஆனந்தன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அரசு உடனடியாக கொண்டுவர வேண்டும். கடந்த ஆண்டு 20 முறைக்கும் மேலாக நீதிமன்றம் கண்டனத்திற்குரிய ஆளாக டாஸ்மாக் நிறுவனத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக குமரகுரு, பொதுச் செயலாளர் தேனி சிவகுமார், ஒருங்கிணைப்பாளர் முகமது நபி, மாவட்ட செயலாளர் ரூபன்ராஜ், பொருளாளர் நந்தகோபால், அமைப்பு செயலாளர் சம்பத் ராஜன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாநில தலைவர் ஆர்.பி. ஆனந்த் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழ்நாடு டாஸ்மார்க்குகளில் பயன்படுத்தப்படுகின்ற காலி பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என்று நீதியரசர் மாண்புமிகு வரத சக்கரவர்த்தி அவர்களும் என் சதீஷ்குமார் அவர்களும் தாமாக முன்வந்து தமிழக அரசிற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த சொன்னார்கள். அதன்படி 9 மாவட்டங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2024 பிப்ரவரி மாதம் டெண்டர் அறிவிக்கப்பட்டு எந்தவிதமான காரணங்களும் தெரியாமல் நிராகரிக்கப்பட்டது.
அதன் பிறகு 2025 மார்ச் மாதம் டெண்டர் ஓப்பன் செய்யப்பட்டு விலைப்பட்டியல் இன்னும் 4 மாத காலமாகியும் இன்னும் திறக்கப்படவில்லை. இப்படியாக டெண்டர் விடாததினால் அரசிற்கு வருடத்திற்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டமாகிறது. அதேபோல நீதியரசர்களின் விருப்பமான கால்வாய்கள், விவசாய நிலங்கள், கால்நடைகள் இவைகளெல்லாம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெறுவதற்கும் உடனடியாக டாஸ்மார்க் நிர்வாகம் உடனடியாக இந்த டெண்டரை அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசிற்கு தமிழ்நாடு பாட்டில் வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். செஞ்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடங்களின் கட்டுமானம் குறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் ஆய்வு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தாய் சேய் நல கட்டிடம் கட்டுமான பணியின் முன்னேற்றம் மற்றும் கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்தும் மருத்துவர்கள், செவிலியர்கள் வருகை குறித்தும் வருகை பதிவேட்டினை பார்வையிட்டார். அதன் பின்னர் உள் நோயாளிகள் மற்றும் வெளி நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது செஞ்சி நகர சேர்மன் முக்தியார் அலி மஸ்தான், முதன்மை மருத்துவர் கமலக்கண்ணன், வட்டாட்சியர் துரை செல்வன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார் என்றும், வைகை செல்வன் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என்றும் புதுக்கோட்டையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா புதுக்கோட்டையில் உள்ள பார்வையற்றோர் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் கலந்து கொண்டு பார்வையற்றோர் பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவை வழங்கினர். விழாவை தொடர்ந்து திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார், திருமாவளவனை நான் நன்கறிந்தவன் என்றும், தலைவர்களுக்குள் 1000 சந்திப்புகள் சாதாரணமாக நடக்கும், அதனை வைத்து கூட்டணி முடிவாகிவிட்டது என்று கூறிவிட முடியாது என்றும், குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். அது அவரது விருப்பம் மற்றும் எதிர்பார்ப்பு என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். பெரியபாளையம் கால்நடை மருத்துவமனையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட மருத்துவர் ஜாகீர் அப்பாஸை மீண்டும் பெரியபாளையத்தில் நியமிக்க வேண்டும் என கால்நடை உரிமையாளர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் கோவில் அருகே உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைக்கு பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்ட தாங்கள் செல்ல பிராணிகளையும் ஆடு மாடுகளையும் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் கால்நடை மருத்துவமனையில் ஜாகீர் அப்பாஸ் என்பவர் மருத்துவராக பணியாற்றி வந்தார். இவர் அரசு விதிகளின்படி 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய நிலையில் சமீபத்தில் இவர் குமிடிப்பூண்டி அடுத்த பூவளம்பேடு கிராமத்தில் உள்ள வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் பெரியபாளையம் கால்நடை மருத்துவமனையில் நிரந்தரமான மருத்துவர் இல்லாததால் கால்நடை உரிமையாளர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். மேலும் உடல்நிலை சரியில்லாத தாங்கள் செல்ல பிராணிகள் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தால் அங்கு மருத்துவர் இல்லை என்றும், மருத்துவமனையும் முறையாக செயல்படவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதற்கு முன்பு பணியாற்றிய கால்நடை மருத்துவர் ஜாகீர் அப்பாஸ் காலை 8 மணிக்குள் மருத்துவமனைக்கு வந்து விடுவார் என்றும், எங்களது கால்நடைகளுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றும் அழைத்தால் வீட்டிற்கே வந்து கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பார் என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சிறப்பாக பணியாற்றி வந்த கால்நடை மருத்துவர் ஜாகீர் அப்பாஸை மீண்டும் அதே பெரியபாளையம் கால்நடை மருத்துவமனையில் நியமிக்க வேண்டும் என கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கையில், மாடு போட்டு அனுப்பிச்சிட்டு 8 மணிக்கெல்லாம் வருவேன். இப்போ 10 ஆக போகுதுன்ற. எப்பவுமே 8 மணிக்கு இருப்பாங்க, என்னன்னு தெரியல. கால் பண்ணா அவரு நான் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டேன், வேற டாக்டர் வருவாங்கன்னு சொல்றாரு. அவர் பழையத நாங்க 8 மணிக்கு வந்தோங்க. 8 மணிக்கு அங்க போர்டுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணேன், நான் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டேமா, வேற டாக்டர் வருவாங்கன்னு சொன்னார்.
மக்கள் பிரச்சினைக்காக அரசிற்கு எதிராக தொடர்ந்து நான் குரல் கொடுத்ததால் என் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்றும் நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகிறோம், விரைவில் உண்மை வெளிவரும் என்றும் கேவி குப்பத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் நடைபெற்ற புதிய கலை கல்லூரி துவக்க விழாவில் பங்கேற்ற பின் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசிற்கு எதிராக மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேசி வருகிறேன் என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சம்பந்தமே இல்லாமல் என்னை சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும் என சிக்கலில் சிக்க வைத்துள்ளனர் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி உள்ளது என்றும் நீதிமன்றத்தை நம்புகிறோம், நீதிமன்றத்திற்கு நாங்கள் கட்டுப்பட்டுள்ளோம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து அரசியல் எதிர்ப்பாக நான் பேசிட்டு வரேன். மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தான் நான் பேசிட்டு வரேன். அதனால் அரசு காழ்ப்புணர்ச்சியோடு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. சம்பந்தமே இல்லாமல் என்னை இதில் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதற்கு உயர்நீதிமன்றம் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றது. ஆனால் என் மீது தவறாக சொன்ன கருத்துக்களை அந்த நீதிபதி இன்றைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார் என்பது உண்மை. மற்ற விஷயங்கள் நீதிமன்றத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன். நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கின்றதோ அதுதான். நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆதரவு தான் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, டாஸ்மாகில் 1000 கோடி கொள்ளை அடிச்சுன்னு போனோன்னா இதே காவல்துறை சல்யூட் அடிச்சு தான் அவனை ஃப்ளைட் ஏற்றி அனுப்புகிறாங்க. அவனையும் பிடிக்கல இந்த காவல்துறை இல்லை இந்த அரசாங்கமும். எத்தனை கோடி லஞ்சம் லாவண்யம், இதெல்லாம் கண்டுக்காத காவல்துறை இந்த அரசும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட. சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் மதாரம்மா கனி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவை நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை ராயபுரம் MS கோவில் தெருவில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் மதாரம்மா கனி தலைமையில் அவரது இல்லத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டனர். இதில் வடசென்னை கிழக்கு மாவட்ட ராயபுரம் தொகுதி பொறுப்பாளர் முகமது பாரூக், 3வது சர்க்கிள் தலைவர் TK மூர்த்தி, 42வது வட்ட தலைவர் பிரபாகரன், மாநில பேச்சாளர் DB பாஸ்கரன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். மதுரவாயல் பகுதியில் விவகாரத்தான பெண்ணிடம் ஆறுதலாக பேசி ரூபாய் 29 லட்சத்தையும் 23 கிராம் தங்க நகைகளையும் பெற்றுக்கொண்டு மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை மதுரவாயல் போரூர் கார்டன் பகுதியில் வசித்து வரும் திருநாவுக்கரசு என்பவரின் மகள் சுருதி வர்ஷினி இதய நோய் காரணமாக கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவகாரத்து பெற்றுக்கொண்டு தந்தையுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மே மாதம் 16ஆம் தேதி சுருதி வர்ஷினி உயிரிழந்தார். அதன் பின்னர் அவரது வங்கி கணக்குகளை சோதித்து பார்த்தபோது கார்த்திக் என்பவருக்கு பல தவணைகளாக ரூபாய் 29 லட்சம் வரை பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக சந்தேகமடைந்த திருநாவுக்கரசு மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் கார்த்திக் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த 2022ஆம் ஆண்டில் மருத்துவமனைக்கு சுருதி வர்ஷினியை காரில் அழைத்து செல்லும் போது தனக்கு பழக்கம் ஏற்பட்டது என்றும் விவகாரத்து பெற்று இதய நோயுடன் இருந்த சுருதி வர்ஷினிக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி நட்பாக்கிக் கொண்டேன் என்றும் அதன் பின்னர் பல்வேறு தவணைகளில் ரூபாய் 29 லட்சத்தையும் 23 கிராம் தங்க நகைகளையும் பெற்றுக் கொண்டதாகவும் கார்த்திக் தெரிவித்தார். இதையடுத்து பணம் தங்க நகைகள் மோசடி செய்தது தெரியவந்ததை அடுத்து காவல்துறையினர் கார்த்திக்கை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பரங்குன்றம் கோவிலில் கும்பாபிஷேகம் தமிழில் நடத்தப்பட வேண்டும் என இந்து அறநிலையத்துறை துணை ஆணையர் அலுவலகத்தில் தமிழ் பேரவையினர் மனு அளித்தனர்.
திருப்பரங்குன்றம் கோவிலில் கும்பாபிஷேகம் தமிழில் நடத்தப்பட வேண்டும் என இந்து அறநிலையத்துறை துணை ஆணையர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளர் ரஞ்சனையிடம் தெய்வ தமிழ் பேரவையினர் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேக விழாவில் முதலில் தமிழர்களை யாக வேள்வி நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு சமஸ்கிருத வேள்வியாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் மூலவர் கோபுரம் மற்றும் ராஜ கோபுரத்திற்கு பிரம்மாண சமஸ்கிருத சிவச்சாரியர்கள் கும்பாபிஷேகத்திற்கு புனித நீரை எடுத்து செல்லும் போது தமிழர்களுக்கும் புனித நீர் எடுத்து சென்று கும்பாபிஷேகம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் திருச்செந்தூரில் வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு நிகழ்ச்சி தமிழில் நடத்தப்படும் என இந்து சம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்த நிலையில் திருப்பரங்குன்றத்திலும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என தமிழ் பேரவையினர் வலியுறுத்தினர். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு குடமுழுக்கு வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி ஜூலை 14ஆம் தேதி நிகழவுள்ள இந்த திருக்கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழரால் குடமுழுக்கு பெருவிழா நிகழ்த்த வேண்டும் என்று தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் தற்போது துணை ஆணையர் அலுவலகத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தெய்வத்தமிழ் பேரவையினர் அனைவரும் மனு கொடுத்துள்ளோம். இந்த கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது கருவறை பூசையும் தமிழரும் முதன்மை பெற்று நடத்த வேண்டும் என்றதுதான் உயர்நீதிமன்ற உத்தரவு. குடமுழுக்கு வேள்வியிலும் எத்தனை யாகசாலை இந்த கோயிலுக்கு அமைக்க உள்ளார்களோ அத்தனை யாகசாலையில் தமிழருக்கு முதன்மை பெற்று தமிழ் வேள்வியாளர்கள் வேள்வி நடத்துறதுக்கு அனுமதிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு. அதன் பிறகுதான் சமஸ்கிருதத்துக்கு இடம் உண்டு. நினைத்தாலை முக்தியளிக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திரைப்பட நடிகர் சூரி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலை முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சம்பந்த விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமுலை அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரத்தில் திரைப்பட நடிகர் சூரி தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அண்ணாமலையார் கோவிலில் நிர்வாகம் சார்பில் நடிகர் சூரி குடும்பத்தினருக்கும் மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் கோவிலில் புகைப்படம் எடுத்தனர். கேவி குப்பம் வேப்பங்கநேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் கோவிலில் சிரசு ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த வேப்பங்கநேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோவிலில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக அம்மன் சிரசுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் மேளதாள வாத்தியங்களுடன் சிரசு முக்கிய சாலைகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. விழாவில் பஞ்சாயத்து தலைவர் மோகன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வீதி உலாவை தொடங்கி வைத்தார். சிரசு வீதி உலாவில் அம்மனுக்கு பக்தர்கள் வழி நெடுகிலும் ஆடு கோழிகளை பலியிட்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ கெங்கையம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பீகாரை காங்கிரஸ் கட்சி நீண்ட காலம் ஏழ்மையில் வைத்திருந்தது. பீகாரின் வளர்ச்சி பயணத்தை தடுக்க சிலர் தயாராக உள்ளனர் என பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மீண்டும் தமிழகம் வருகை. நாட்டில் ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் விரைவில் வரும் என அமித்ஷா பேசியதற்கு ஆங்கிலம் அதிகார மொழி என ராகுல் காந்தி விமர்சனம். கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 4 புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 41வது கூட்டம் டெல்லியில் வரும் 27ஆம் தேதி கூடுகிறது. தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளால் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. இஸ்ரேல் ராணுவம் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.